வணக்கம். தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரமான நடிகர் ஜோசப் விஜய் சந்திரசேகர், தளபதி விஜய், தனது பிரம்மாண்டமான திரைப்பட வாழ்க்கையிலிருந்து அரசியல் களத்திற்கு நுழைந்து ஏற்படுத்திய மாபெரும் தாக்கத்தை பற்றி இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். பிப்ரவரி 2024 மாதத்தில் தனது தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய், 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதை முக்கிய இலக்காக கொண்டுள்ளார். இது அவரது அரசியல் பயணத்தின் முதல் பெரிய அடியாகும். விஜய் தனது பிரம்மாண்டமான ரசிகர் பட்டாளத்துடன் திரைப்படங்களில் வணிக ரீதியான அளவில்லா வெற்றிகளை பெற்று தமிழ் சினிமாவில் ஒரு அசைக்க முடியாத இடத்தை பெற்றுள்ளார். இது அவரது அரசியல் பயணத்திற்கு வலுவான அடித்தளமாக அமைகிறது. 2000களின் முற்பகுதியில் விஜய்க்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலான ரசிகர் மன்றங்கள் இருந்தன. அவை பின்னர் விஜய் மக்கள் இயக்கம் என்று மாற்றப்பட்டு அவரது சமூக ஈடுபாட்டை வெளிப்படுத்தின. இந்த விஜய் மக்கள் இயக்கம் 2011 சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவளித்தது. இது விஜயின் அரசியல் ஈடுபாட்டின் ஆரம்ப அறிகுறியாகவும் அவரது அரசியல் சாய்ந்த முடிவுகளின் தொடக்கமாகவும் கருதப்படுகிறது. பிப்ரவரி 2024 2 அன்று சென்னையில் நடந்த பிரமாண்டமான நிகழ்ச்சியில் விஜய் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கினார். இது தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் புதிய அலையை ஏற்படுத்தியது. செப்டம்பர் 2024 நிலவரப்படி என். ஆனந்த் டிவிகே கட்சியின் பொதுச் செயலாளராக பணியாற்றுகிறார். மேலும் கட்சியின் தலைமையகம் சென்னை நகரத்தில் அமைந்துள்ளது. இது கட்சியின் செயல்பாடுகளை திறம்பட நிர்வகிக்க உதவுகிறது. டிவிகே கட்சியின் சித்தாந்தம் இடதுசாரி மதிப்புகளுடன் ஒத்துப்போகிறது. டாக்டர் பாம்பேத்கரின் அம்பேத்கரிசம், பெரியாரின் சமூக நீதி கொள்கைகள் மற்றும் மார்க்சிய கோட்பாடுகளை தழுவி சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. டிசம்பர் 18 அன்று ஈரோடு மாவட்டத்தில் விஜயமங்கலம் சுங்கச்சாவடிக்கு அருகில் டிவிகே கட்சியின் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. இது விஜயின் அரசியல் பயணத்தில் முக்கியமான நிகழ்வாக அமைந்தது. இந்த ஈரோடு நிகழ்வில் கட்சி தொண்டர்கள் 10,000 முதல் பொதுமக்கள் 25,000 வரை திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இது டிவிகே கட்சியின் பிரபலத்தையும் ரசிகர்களின் ஆதரவையும் காட்டுகிறது. டிவிகே கட்சி விரிவான பாதுகாப்பு, மருத்துவ உதவி மற்றும் கூட்ட மேலாண்மை ஏற்பாடுகளை செய்தது. இது காவல்துறையின் விதிமுறைகளை விட அதிகமாக இருந்தது. நிகழ்வின் வெற்றிக்கு உத்தரவாதமாக அமைந்தது. இந்த ஏற்பாடுகளில் சிசிடிவி கேமராக்கள், வாக்கிடாக்கி சாதனங்கள், ஆம்புலன்ஸ்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கியிருந்தன. அனைவரின் பாதுகாப்பை உறுதி செய்ய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக சுமார் 1500 காவல்துறை பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டனர். இது நிகழ்வின் அளவு மற்றும் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது. ஈரோடு கூட்டத்தில் விஜய் தனது உரையில் ஆளும் திமுக அரசை கடுமையாக தாக்கினார். அதை தீய சக்தி என்று அழைத்து தனது கட்சியை மக்கள் முன்னிலைப்படுத்தினார். டிவிகே ஒரு தூய சக்தி என்றும் 2026 தேர்தல் தீயும் தூய்மையும் இடையிலான நேரடி போட்டியாக இருக்கும் என்றும் விஜய் தனது உரையில் தெளிவாக கூறினார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் திமுகவை தீய சக்தி என்று ஏன் குறிப்பிட்டார்கள் என்பதை இப்போது நான் முழுமையாக புரிந்து கொண்டதாக விஜய் தனது உரையில் வெளிப்படுத்தினார். ஈரோட்டில் மஞ்சள் விவசாயிகளுக்கு விவசாய மேம்பாடு மற்றும் நீர்ப்பாசன வசதிகளுக்காக திமுக அரசு எதுவும் செய்யவில்லை என்று விஜய் கடுமையாக விமர்சித்து உள்ளூர் பிரச்சினைகளை எடுத்துக்காட்டினார். தனது அரசியல் எதிரி திமுக என்றும் சித்தாந்த ரீதியான எதிரி பாஜக என்றும் விஜய் தெளிவாக தெரிவித்தார். இது அவரது அரசியல் நிலைப்பாட்டை வலியுறுத்துகிறது. டிவிகே கட்சியின் தொலைநோக்கு பார்வை தமிழ்நாட்டின் ஒருமைப்பாடு, மதச்சார்பற்ற சமூக நீதி மற்றும் திராவிட தேசியவாதத்தை வலியுறுத்துகிறது. மக்கள் நலனை முதன்மைப்படுத்துகிறது. டிவிகே கட்சி ஊழலற்ற, வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூறும் அரசாங்கத்தை நிறுவுவதே இலக்கு. இது மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும். கட்சி சமூக மேம்பாட்டு திட்டங்கள், தூய்மையான ஆட்சி நடைமுறைகள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகாரமளித்தல் போன்றவற்றில் கவனம் செலுத்துகிறது. எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. திராவிட கொள்கையும் தமிழ் தேசியமும் தனது கட்சியின் கண்கள் போன்றவை என்று விஜய் கூறியுள்ளார். இது டிவிகே இன் அடிப்படை வழிகாட்டி சித்தாந்தங்களாகும். செப்டம்பர் 2025 இல் கரூர் டிவிகே பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது போன்ற சர்ச்சைகள் விஜயையும் டிவிகே ஐயும் சூழ்ந்துள்ளன.
இது கட்சியின் பயணத்தில் சவால்களை ஏற்படுத்தியது. கரூர் சோக சம்பவத்தை தொடர்ந்து திமுக மற்றும் அதன் கூட்டாளிகளிடமிருந்து கடுமையான விமர்சனங்களும் எழுந்தன. அரசியல் மோதல்களை தீவிரப்படுத்தின. டிவிகே-யின் அரசியல் பயணம் பல்வேறு சவால்கள் மற்றும் உயர்வான எதிர்பார்ப்புகள் நிறைந்ததாக உள்ளது. இது தமிழ்நாட்டின் அரசியல் நிலப்பரப்பில் ஒரு புதிய, உற்சாகமான அத்தியாயத்தை உருவாக்குகிறது.